Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ரீநீட் நடக்குமா நடக்காதா இந்த ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஜூலை 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல அது சம்பந்தமான ஹியரிங் வருது. இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துச்சு. அதையும் அவங்க ஜூலை 8க்கு அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க, தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜூலை 8 தான் ஆஃப்டர் சம்மர் வெக்கேஷன் மெயின் கோர்ட் ஒர்க்கிங் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி நீட் சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் விசாரிக்க போகிறாங்க. ஜூலை 8ஆம் தேதி. ஜூலை 6ஆம் தேதி நமக்கு என்ன நடக்க போகுது? கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடத்துல தயவு செய்து இப்போ வந்து செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து ரீநீட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. செட் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீநீட் வேணும்னு நினைக்கிறாங்க. நான் நடுநிலையாளனா இங்கே நின்று நான் பேசுகிறேன். ஜாஸ்தி மார்க் வாங்கினவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரீநீட் வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து ஊக்குவிக்கிறேங்கிற மீனிங் இங்கே கிடையாது. அதே போல் மார்க் கொஞ்சம் கணிசமாக வாங்கினவங்க, மீடியம் மார்க் வாங்கினவங்க, குறைவான மதிப்பெண்கள் வாங்கினவங்க, அதே போல் நீட்டில் வந்து அந்த எலிஜிபிள் மார்க்கை வாங்காதவங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேங்கிற பேரில் ரீநீட் வந்துடும் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் நான் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஆக்சுவலி ப்ராபபிலிட்டி எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத தான் நான் பேசணுங்க. காரணம் என்னென்னா ரெண்டு சைடு, ஒன்று ரீநீட் வேண்டும், இன்னொன்று ரீநீட் வேண்டாம். இந்த இடத்துல ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ரீநீட் வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு ரீநீட் நடந்தால் சந்தோஷம், ரீநீட் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு ரீநீட் நடக்கலைன்னா சந்தோஷம். பட் இதுக்கிடையில் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எந்த சைடு பேசுறது, எந்த சைடு ஆட்கள் ஜாஸ்தியாக இருக்காங்களோ அவங்க சைடு பேசிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, அது தவறு. எந்த சைடு ஆட்கள் கம்மியாக இருக்காங்களோ அதுக்கு சப்போர்ட்டாக பேசினா நமக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதும் அதுவும் தவறு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக, இல்லை நம்மளை ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்கோ, எது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கோ அது நடக்கும்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறான செயல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரீநீட்கான, அதாவது 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரீநீட் வைப்பதற்கான பாசிபிலிட்டி குறைவு. தயவு செய்து என்னை தவறாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ப்ரூஃப் ஜூலை 1 இன்னைக்கு நடந்த கோர்ட்டில் நடந்த சம்பவம், சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த சம்பவம். இதில் பாருங்கள், 5 நீட் யூஜி கேண்டிடேட்ஸ் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் எகெயின்ஸ்ட் ரீநீட். ரீநீட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 5 நீட் யூஜி கேண்டிடேட்ஸ் வந்து இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க. இதில் பெட்டிஷனர்ஸ் அப்போஸ் கேன்சலேஷன் ஆஃப் நீட் யூஜி 2024 டெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரீ எக்ஸாம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நீட் யூஜி 2024 கேன்சல் பண்ணுறதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க பெட்டிஷனர்ஸ், அந்த 5 நீட் யூஜி கேண்டிடேட்ஸ். அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ரீ எக்ஸாமுக்கு பதிலாக தே ப்ரப்போஸ் ரீஇவாலுவேஷன் ஆஃப் ஆல் OMR ஷீட்ஸ் டு அட்ரஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ரேங்க் இன்ஃப்ளேஷன் அண்ட் டேம்பரிங். டேம்பரிங்னா அவங்களோட OMR ஷீட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து OMR ஷீட் ஸ்கேன் காப்பி அனுப்பியிருக்காங்க, அது என்னதே கிடையாதுங்கிறாங்க இல்லையா, அது டேம்பரிங் சொல்வோம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன? ரேங்க் இன்ஃப்ளேஷனுங்கிறது எக்கச்சக்கமாக மார்க் இன்க்ரீஸ் ஆகி போய் கிடக்குதுப்பா. இந்த 700 to 720 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை இந்தியா முழுக்க ஜாஸ்தியாக இருக்குது. 650 to 700 வாங்கினவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 600 to 650 வாங்கினவங்களோட எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா. ஸோ 600க்கு கீழே வாங்கினவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்குமாங்கிறதே டவுட்டாக இருக்குப்பா. இதை தான் இன்ஃப்ளேஷன். மார்க்கு ரொம்ப எகிரி போய் கிடக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படித்து எல்லாரும் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோமே. ஓகே, இப்போ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க. நீட் யூஜி 2024 டோன்ட் ஹோப், இது சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கக்கூடிய பதில் அந்த 5 பெட்டிஷன் இருக்கு. டோன்ட் ஹோப் ரீடெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஃபார் சாலிட்டரி பர்சன், சுப்ரீம் கோர்ட் டெல்ஸ் பெட்டிஷனர். அந்த 5 பேருக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது லைவ் லால இல்லாததெல்லாம் போட மாட்டாங்க, ஒரு கட்சி சார்ந்தும் அவங்க போட போகிறது கிடையாது. அந்த லைவ் லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு ரீடெஸ்ட் வைப்பாங்கங்கிறதுக்கு எந்த ஒரு நம்பகத்தன்மையும் உங்களுக்கு வேண்டாம் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. டோன்ட் ஹோப் ரீடெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஃபார் சாலிட்டரி பர்சன். சாலிட்டரி பர்சன்னா என்ன? ஒரு சிங்கிள் பர்சனுக்காக 24 lakh ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரீநீட் கண்டக்ட் பண்ணுவோன்னு நம்ப வேண்டாம். இங்கே சாலிட்டரிங்கிற இடத்துல சிங்கிள் பர்சன்னு மென்ஷன் எடுத்துக்கிட்டா கூட ஃபியூ பர்சன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட்
சுப்ரீம் கோர்ட் இதை தான் நமக்கு பெட்டிஷனருக்கு சொல்லியிருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆணித்தரமா ரீடெஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து today, July 1st, the Supreme Court adjourned the hearing of a plea alleging, among other things, the involvement of National Testing Agency officers in manipulating the OMR sheets of the NEET UG exam. So, NEET UG examல OMR sheetல அவங்க மால் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, சில முறைகேடுகள் நடந்திருக்கு. யாரு? NTA அஃபிஷியல்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த OMR ஷீட்டில் மேனிப்புலேட்டிங் சில தவறுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற பெட்டிஷன் சம்பந்தமான கேஸை வந்து ஜூலை 8ஆம் தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, தள்ளி வச்சிருக்கிறாங்க. அடுத்து NEET UG 2024 ரீஇவாலுவேட் ஆல் OMR ஷீட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கேன்சலிங் எக்ஸாம். கேன்சல் பண்ணாதீங்க, எக்ஸாமை கேன்சல் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக OMR ஷீட்ஸ் எல்லாரோட 24 லட்சம் பேர் OMR ஷீட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரீஇவாலுவேட் பண்ணுங்கன்னா அந்த 5 பெட்டிஷனர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரீஇவாலுவேட் ஆல் OMR ஷீட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கேன்சலிங் எக்ஸாம் அப்படிங்கிறது அது சம்பந்தமான கேஸும் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு பதிவாயிருக்கு. ஸோ இது எல்லா கேஸையும் ஜூலை 8 திருப்பி விசாரிப்பாங்க. ஸோ தட் நமக்கு ஒர்க்கிங் டே, ஒவ்வொரு ஒர்க்கிங் டேலையும் எக்கச்சக்கமான கேசஸ் டெய்லி சாட்டர்டே சண்டேவை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் போய் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ரீநீட் வேணும், ரீநீட் வேண்டாம், நீட்டை கேன்சல் பண்ணுங்க, நீட்டை கேன்சல் பண்ணாதீங்க, இந்த மாதிரியான கேசஸ் நிறைய போய் அடுக்கிக்கிட்டே வரோம் நம்ம எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில். பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க? ஜூலை 8 அடுத்த ஹியரிங், ஜூலை 8 அடுத்த ஹியரிங், ஜூலை 8 அடுத்த ஹியரிங். நீட்டுன்னு ஒரு கேஸ் பதிவு பண்ணீங்களா? ஓகே, ஜூலை 8 அடுத்த ஹியரிங் சொல்லிட்டு ஜூலை 6 நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கை அவங்க எந்த ஒரு தடையும் விதிக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ரீநீட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. டோன்ட் ஹோப் ரீடெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஃபார் சாலிட்டரி பர்சன். கொஞ்சம் பேர் கேட்குறாங்கிறதுக்காக ரீநீட் நடப்போம் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்துனா நமக்கு என்ன தெரியுது? ரீநீட் நடப்பதற்கான வாய்ப்புகள் 0.001% தான். அது நடக்காது, ரீநீட்டுங்கிற ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது 99.999% இருக்குது. அதனால் தயவு செய்து என் மேலே தயவு செய்து கோவப்படாதீங்க. ஒரு ஆஸ் அ டீச்சர் ஐ ஷுட் நாட் என்கரேஜ் நடக்காத ஒரு விஷயத்தை நடக்குங்கிற ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கறது மிகப்பெரிய தவறான செயல். அந்த ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன். கமெண்ட் செக்ஷனில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டிஏக்கு முட்டு கொடுக்குறாரு, என்டிஏ எந்த தவறும் செய்யலை அப்படின்னு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, என்டிஏவோட ஆளு இவர் அப்படி மாறிட்டார் இப்படி மாறிட்டார் சொல்கிறாங்க. யதார்த்தமாக உண்மையாக ரியாலிட்டியாக கொஞ்சம் ஃபேக்சுவலாக யோசிச்சு பாருங்கள் நான் யார் அப்படின்னு. அப்போ எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும் நான் யார் அப்படின்னு. தயவு செய்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கோ அல்லது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனோட நடத்தக்கூடிய ஒரு கமிட்டிக்கோ தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல என்னோட முழுமையான ஒரு நோக்கம் எண்ணம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாந்து போயிடக்கூடாது, பேரண்ட்ஸ் ஏமாந்து போயிடக்கூடாது, யாரும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, பொய்யான ஒரு நம்பிக்கை என் வாயிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.